கொலேசியர் 3:15. கொலேசியர் 3:15 எடுத்துக்கொள்கிறீங்களா? எடுத்தவங்க வாசிங்க. தேவ சமாதானம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவுது. தேவ சமாதானம் என்ன செய்யணுமா? நம்ம இருதயங்களை ஆளக்கடவுது. ரூல் பண்ணுறது. ஆள்றதுன்னா என்னது? ரூல் பண்ணுறது. இப்போ பாருங்க, இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்னு ஒன்று வந்து எல்லோரும் என்ன செஞ்சாகணும்? பதிவு பண்ணி கொடுக்கணும். ஏன் பதிவு பண்ணி கொடுக்குறோம்? எஸ்ஐஆர் ஃபார்ம் ஏங்க பதிவு பண்ணி கொடுக்குறீங்க? கவர்மெண்ட் ரூல்ஸுங்க. அது என்னது? கவர்மெண்ட் ரூல்ஸு. நீங்கள் பதிவு பண்ணி கொடுத்தா ஓட்டு போட முடியும், இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? ஓட்டு போட முடியாது. இல்லை நான் நீ போய் ஓட்டு சாவடியில் போய் வாக்கு சாவடியில் போய் நின்று சொல்ல முடியுமா? நான் யார் தெரியுமா? நான் பண்ணையார், நான் ஜமீன்தார். நீ யாராக இருந்தால் என்ன? எஸ்ஐஆர் ஃபார்மில் பதிவு பண்ணி கொடுத்து உன் ஓட்டர் ஐடியில் வேடிட்டு இருக்கா? இல்லையா? போயிட்டே இருந்துரும். அவ்வளோதான் ரூல்ஸ். அதுதான் என்னது? கவர்மெண்ட்டுங்கிறது. ஆளுகை. அப்படியாக தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை எது ஆளுகை செய்யணுமா? இந்த இந்தியாவை இந்தியன் கவர்மெண்ட் ஆளுகை செய்து நம்ம இருதயத்தை எது ஆளுகை செய்யணும்? தேவ சமாதானம் ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. நம்ம இருதயத்தை எது ஆளுகை செய்யணும்? தேவ சமாதானம் ஆளுகை செய்யணும். தேவ சமாதானம். முதலாவது நாம் தேவனோடு சமாதானமாக வேண்டும். தேவனோடு என்ன ஆகணும்? சமாதானமாகணும். அவரை பகைக்க கூடாது. அவரோடு சண்டை போட முடியாது. அவரை சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா நம்ம யாராவது? அவருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, அவருக்கு விரோதமான புத்தியும் இல்லை, அவருக்கு விரோதமான ஆலோசனை இல்லை. அவருக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? முடியவே முடியாது. அவரோடலாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அப்போ என்ன தாங்க செய்யணும்? சமாதானம் தான் ஆகணும். அல்லேலூயா. அப்போ அந்த சமாதானத்தை நமக்கு இயேசு கொடுத்துருக்கிறார். அந்த சமாதானத்தை நமக்கு யார் கொடுத்துருக்கிறாரு? இயேசு கொடுத்துருக்கிறார். கொலேசியர் 1:20 எடுத்து வாசிங்க. கொலேசியர் 1:20. கொலேசியர் 1:20 எடுத்து வாசிக்கிறீங்களா? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? உண்டாக்கி இருக்கிறாரு. நம்ம சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போது பாருங்கள், இந்த பிள்ளைங்க வெளியே விளாண்டுட்டு இருக்குது பார்த்தீங்களா? கேமியான்னு விளாண்டுட்டு இருக்கு பார்த்தீங்களா? அது எதுவுமே தெரியாது. வீட்டுக்கு போனால் அம்மா என்ன செஞ்சு வச்சுருப்பாங்க? சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க. சாப்பிட்டுட்டு மதியம் தூங்கலாம். அப்புறம் திரும்ப எழுந்துச்சி ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். அப்புறம் திரும்ப எழுந்துச்சி கேமியான்னு விளாட்லாம். அப்புறம் திரும்ப எழுந்துச்சி சாப்பிட்டுட்டு தூங்கலாம். அவங்களுக்கு எதை பற்றியுமே என்ன கிடையாது, கவலை கிடையாது. ஆனால் வளர 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 எல்லா பொறுப்புகளும் தலைமையில் வந்து விழும்போது மனுஷனுக்கு என்ன போயிடுது? நிம்மதியே இல்லைங்க. யாரை வேணாலும் கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? எனக்கு நிம்மதியே இல்லைங்க. என்ன சொல்லுவாங்க? புருஷன் இப்படி பண்ணுறாரு, பையன் இப்படி பண்ணுறான், மகன் இப்படி பண்ணுது, என் உடம்பு இன்னொரு பக்கம் இப்படி பண்ணுது, எனக்கு என்ன இல்லை? நிம்மதியே இல்லை. ஏன் மனிதனுக்கு நிம்மதி இல்லாமல் போகுது? ஏன் சமாதானம் இல்லாமல் போகுது? எந்த ஆஸ்பத்திரியிலையாவது சமாதானத்தை போயிட்டு ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வர முடியுமா? சொல்லுங்கள். இல்லை எந்த ஒரு ரிலையன்ஸு ஸ்மார்ட் ஷாப்பில் போயிட்டு வாங்கிட்டு வர முடியுமா? இல்லை ராக்கெட்டில் தான் போயிட்டு நம்ம போயிட்டு விண்வெளியில் போயிட்டு வாங்கிட்டு வர முடியுமா? எங்கே போனாலும் சமாதானத்தை வாங்க முடியாது. ஏன்னா அது கிடைக்காது. அப்போ நமக்கு சமாதானத்தை கொடுக்குறவர் யாருன்னா இயேசு. நமக்கு சமாதானத்தை கொடுக்குறவர் யார்? இயேசு. அது எப்படி கொடுக்குறாருன்னா அவருடைய பிரகாரமாக கொடுக்குறாரு. அவருடைய சமாதானத்தை கொடுக்குறாரு. உலகம் கொடுக்குற பிரகாரமாக கொடுக்கவில்லை. அது என்ன உலகம் கொடுக்குற பிரகாரம்? உலகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் அவங்களுக்கு இருக்குதுன்னா அவங்க என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. இவர் அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. என்ன செய்கிறார்? சமாதானத்தை கொடுக்குறாரு. அல்லேலூயா. இயேசு சமாதான கர்த்தராக இருக்கிறார். இயேசு யாராக இருக்கிறாரு? சமாதான கர்த்தர். அப்போ இயேசு சமாதான கர்த்தராக இருக்கிறதுனால அந்த சமாதான கர்த்தர்
நம்மளுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்ததான பகையை நீக்குவதற்காக, நமக்கும் தேவனுக்கும் இடையே என்ன இருந்துச்சு? ஒரு பகை இருந்தது. மனுஷனுக்கும் தேவனுக்கு இடையே என்ன இருந்தது? ஒரு பகை இருந்தது. நீங்கள் எடுத்து வாசிங்க, அந்த ஏசாயா 53:5 எடுத்து வாசிங்க. ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பாத்தீங்களா? சமாதானத்தை உண்டு பண்றதுக்காக அவருக்கு ஒரு ஆக்கினை கொடுக்கப்பட்டது. நீ தானே சமாதானம் பண்ணு வர, அப்ப அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை நீ ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிட்டார், நான் ஏத்துக்கிறேங்க. என்ன செய்யறாரு? யோசிச்சு பாருங்க. நம்ம ஒவ்வொருத்தருடைய பேரையும் போட்டு நம்மளே சொல்லி பார்க்கணும். மைக்கேல், நீ தாண்டா தப்பு செஞ்ச, நீ தான் சொல்ற, நீ தாண்டா தப்பு செஞ்ச. ஆனால் தண்டனையை வந்து யார் ஏற்றுக்கிட்டா? என் மகன் ஏற்றுக்கிட்டாரு. இப்போ நம்ம 2 பேரும் என்ன ஆயிடுவோம்? சமாதானம் ஆயிடுவோம். மெலுவியா அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டு பண்ணி, தொடர்ந்து அந்த வசனம் வாசிங்க, கொலைசீர் 1:20. சமாதானத்தை உண்டு பண்ணி அவரோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி கொடுத்து அவருக்கு என்னவாயிற்றான்? பிரியமாயிற்று. அங்க இயேசு மட்டும் வந்து நான் இந்த தண்டனையை ஏத்துக்கிறேன்னு சொல்லலை அப்படின்னா நமக்கும் தேவனுக்கும் இன்னும் என்னதான் இருக்கும்? பகைதான். பகை. அது சமாதானம் ஆகவே ஆகாது. எந்த தேவதூதனும் அதை செய்ய முடியாது, எந்த மனுஷனும் செய்ய முடியாது. தேவகுமாரனே மனுஷகுமாரனாகி ரத்தம் சிந்தி ஆக்கினையை ஏற்றுக்கொண்டு தண்டனையை ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்துவதற்காக அந்த பூமியில் மனுஷனா வந்தார். அதனால சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ரத்தத்தினால சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த சமாதானத்துக்கு பேர் தான் என்னதுங்க? தேவ சமாதானம். அந்த சமாதானத்துக்கு பேர் தான் என்னது? தேவ சமாதானம். அந்த சமாதானத்தை இன்றைக்கு நமக்கு கொடுக்கும்படிக்கு தான் இந்த புதிய ஏற்பாடை கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் டெய்லியும் புதிய ஏற்பாடை வாசிங்க. புதிய ஏற்பாடை வாசிச்சிங்கன்னா தான் இப்படி ஒரு சமாதானம் இருக்குங்கிறதே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதை ஊழியமாக பவுல் செஞ்சிருக்கிறார். எடுத்து வாசிங்க, 2 கொரிந்தியர் 5:18-19-20 எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 5 எடுத்துக்கோங்க வேகமாக. அங்கே வாசிங்க 18-19-20. இவைகள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்முடைய ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தானுடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவும் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசங்கள் எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதியாய் இருந்து தேவனோடு ஒப்புரவாகுதல் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொண்டு தேவனோடு ஒப்புரவு ஆகுங்கள். நீங்க 3 காரியத்தை இந்த வசனங்களை நீங்க கவனிச்சு பார்க்கணும். 1, ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 2வது சொல்றாரு ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். 3வது சொல்றாரு கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவு ஆகுங்கள். ஏன்னா இப்போ இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி உயிர் தெழுந்ததுனால நம்முடைய பாவங்களை தேவன் எண்ணுவதில்லை. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய பாவங்களை தேவன் எண்ணுவதில்லை. ஏன் தெரியுமா? இயேசு ரத்தம் சிந்திட்டார். தண்டனையை ஆக்கினையை அவர் வாங்கிக்கிட்டார். அடியை அவர் வாங்கிக்கிட்டார். சாட்டையினால் அடிக்கப்பட்டார். முள்முடியினால் நசுக்கப்பட்டார். சிலுவையை அவர் மேலே சுமத்துனாங்க. ஆணியை கையில் வச்சு காலில் வச்சு அரைஞ்சாங்க. சிலுவையில் தொங்குனார். கடைசி சொட்டு ரத்தமும் சிந்திட்டார். ஈட்டியில் விழாவில் குத்துன பொழுது ரத்தமும் தண்ணீரும் வந்தது. கடைசி சொட்டு ரத்தமும் உடம்புல வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே என்ன வரும்? தண்ணி தான் வரும். உடம்புல என்ன இல்லை? ரத்தம் இல்லை. கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்திட்டார். அப்போ அவ்வளவு பாடுபட்டு அவ்வளவு வேதனைகளுக்குள்ளே போய் துன்பங்களுக்குள்ளே போய் உபத்திரவங்களுக்குள்ளே போய் சிலுவையில் அவமானப்பட்டு ரத்தத்தை சிந்தி அவர் நமக்காக என்ன செஞ்சுருக்கிறாரு? சமாதானத்தை உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் ஆவியானவர் இப்போ சொல்கிறாரு, அந்த சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்ய வேண்டும்.
இந்த சமாதானம் உங்கள் இருதயத்தில் ரூல் பண்ணணும். நம்ம பார்த்தா அந்த சமாதானத்தின்படி பார்க்கணும், நம்ம பேசுனா அந்த சமாதானப்படி பேசணும், நம்ம உட்கார்ந்தா அந்த சமாதானத்தோட உட்காரணும், நின்னா அந்த சமாதானத்தோட நிற்கணும், நடந்தா அந்த சமாதானத்தோட நடக்கணும், தூங்குனா அந்த சமாதானத்தோட தூங்கணும். பார்த்தீங்களா? தேவன் நம்மோடு அந்த சமாதானத்தின் மூலமாக நம்முடைய இருதயத்தில் அவருடைய சிங்காசனத்தை வைக்க விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தில் என்னத்தை வைக்க விரும்புகிறாரு? அவருடைய சிங்காசனத்தை வைக்க விரும்புகிறாரு. நம்ம இருதயத்தை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்? நம்ம பிரச்சனைகள் பூரா என்ன செய்யுது? நம்ம இருதயத்தில் கொண்டு போய் சேர்த்து 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 அந்த இருதயம் எப்படி இருக்குதுன்னா, அது தாங்க முடியல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்குது. என்ன எப்படி சுமக்குது? வலி, வருத்தம் எப்போ வரும்? யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் மேலே தாங்கிற அளவு வேதனை வச்சா அவன் தாங்கிக்கிட்டே இருப்பான், பல்ல கடிப்பான். அதுக்கும் மேலே தூக்கி பாரத்தை வைக்கும்போது என்ன ஆகும்? தாங்க முடியல, அழுத்துதுரா, ஏய் விட்றா விட்றா விட்றாம்பான். பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம இருதயம் ஆத்துமா துடிச்சிக்கிட்டு இருக்குது. உள்ளுக்குள்ளே கொண்டு போய் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை போதாத வரைக்கும் தாவேகா பிரச்சனையை வேற உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறோம். என்னது? நம்ம வீட்டு பிரச்சனை, ஊர் பிரச்சனை, உலக பிரச்சனை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே கொண்டு போய் துணிச்சு 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 வச்சா ஓவராக காற்று ஊதுனா என்ன ஆகும்? பலூனு பட்டாருன்னு வெடிச்சிடும். இமயம் சரிந்தது. அடுத்த நாள் நோட்டீஸில் என்ன போடுறான்? இமயம் சரிந்தது. ஏங்க இமயம் சரிந்தது? நைட்டு அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சுங்க. என்ன ஆகிடுச்சு? மாற அடைப்பு வந்துருச்சு. ஏன்னா அது வெடிச்சிடும், அவ்வளோதான். ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்படிலாம் சொல்கிறாங்களா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளே போய் மனசை போட்டு அழுத்துறது, மன அழுத்தம். ரொம்ப மனசை போட்டு அழுத்த 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 அது எவ்வளோ தான் தாங்குவது? ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்கப்பா. ஏன்பா? உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினேன், நான் ஏற்றுக்கொண்டேன். உங்களுக்காக நான் ரத்தம் சிந்தியிருக்கிறேன். உங்களுக்கு இளைப்பாறுதல் நான் தருவேன் அப்படிங்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கே நமக்கு என்ன இருக்குது? வலிக்குது. ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு வலிக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வலியை பூரா நான் ஏற்றுக்கிட்டதுனால நீ வராததுனால எனக்கு வலிக்குது அப்படிங்கிற. யோசிச்சு பாருங்க. அப்போ வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அந்த இருதயம் பிளாஸ்ட் ஆகி வெடித்து சாகிறதுக்கு கூட மனுஷன் துணிகிறான். ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு சமாதானத்தை, ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு மனசு இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, ரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்ட நம்மளை பார்த்து சொல்கிறாரு, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவுது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை என்ன செய்ய கடவுது? ஆழக்கடவுது. கர்த்தருடைய சமாதானம் நிறைஞ்சிருக்கணும். வேதம் சொல்லுது பாருங்க. நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்காது, நான் சொல்கிறேன் பாருங்க. ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் ஒரு மனுஷனால் வாழ முடியுமா? ஒன்றை குறித்து கூட எனக்கு கவலை இல்லைங்கன்னு சொல்ல முடியுமா? ஆனால் உண்மையாக தேவ சமாதானம் யாருடைய இருதயத்தில் ஆளுகை செய்தால் அவங்களால சொல்ல முடியும். ஹல்லேலூயா. எதை குறித்தும் கவலை இல்லை. ஏன்? சமாதான காரணர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சமாதான காரணர் இருக்கிறார். உலகத்தின் முடிவு வரையும் இதோ சதா நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன். அவர் சொன்னது தான். அவர் சொன்னது தான். பாருங்க, ஸ்தேவான் சாகும்போது அவனுக்கு ஒரு சமாதானம். பாருங்களேன், அவன் முகத்தை பார்க்குறாங்கன்னா அவன் முகம் எப்படி இருந்துச்சான்? தேவ தூதனை போல இருந்துச்சான். அவன் முகம் எப்படி இருந்துச்சான்? தேவ தூதனை போல இருந்துச்சான். ஏன் தெரியுமா? அவனு உள்ளுக்குள்ள சாவ குறித்த பயம் இல்லை, அவன் உள்ளுக்குள்ள சாவ குறித்த அதிர்ச்சி இல்லை, உள்ளுக்குள்ள சாவ ஐயோ செத்துருவோமே, உயிர் போயிடுமே அப்படிங்கிற அந்த பயம் இல்லை. அட்ரா, நான் செத்தாலே ஏசு எனக்காக நிற்கிறாரா. ஹல்லேலூயா. ஏன்னா அப்படித்தான் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள்லாம் வாழ்ந்தாங்க. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் அப்படி தான் வாழ்ந்தாங்க. இயேசுக்காக தங்கள் ஜீவனையும் என்ன ஆக்கினாங்க அப்படின்னா, உயிராவது மயிராவது என்னது? இயேசு தான்டா. இயேசு தான் அவங்களுக்கு என்னது? இயேசு தான் ஜீவன். பவுல் சொல்கிறார், வாழ்வது நானல்ல என்னில் இயேசு வாழ்கிறார்னு சொல்கிறார். அப்போ இயேசு நமக்குள்ளாக வாழ வேண்டும். இயேசு நமக்குள்ளாக வாழும்போது தான் தேவ சமாதானம் நமக்குள்ள ஆளுகை செய்யும். சும்மா நீங்கள் இந்த தேவ சமாதானத்தை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அது நம்முடைய வாழ்க்கையில் மிக 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 அவசியமானதாக இருக்கிறது. தேவ சமாதானம் இருந்தால் தான் உங்களுக்கு மூளை நல்லா வேலை செய்யும். தேவ சமாதானம் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலை உண்டாகும்.
தேவ சமாதானம் இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நாளைக்கு என்ன செய்யணுங்கிற அந்த தேவ சித்தத்தை அறியறதுக்கே உங்களுக்கு ஒரு தூண்டுதல் உண்டாகும். சமாதானம் இல்லைனாலே மனிதனுடைய மனநிலை முடக்கப்படும். சமாதானம் இல்லைனாலே மனிதனுடைய மனசில் சிந்திக்கிற சக்தி மழுங்கும். சமாதானம் இல்லைனாலே யோசிக்கிற அந்த மனதின நிலை கெட்டுப்போகும், மனநிலை கெட்டுப்போகும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்ய கடவுது. பவுல் சொல்கிறான், 275 பேர் அந்த கப்பலில் போகிறாங்க. பவுல் ஒருத்த மட்டும் சொல்கிறான், திடமனதாக இருங்கள். ஏன்? அவனுக்குள்ள தேவ சமாதானம் இருக்கா. நான் ஒருத்தன் போகிறதுனால இந்த கப்பலில் இருக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கும் ஒன்றும் ஆகாது. நம்ம சொல்ல முடியுமா? என் குடும்பத்தில் நான் ஒருத்தன் இருக்கிறதுனால என் குடும்பத்தில் 10-12 பேர் இருக்கிறோம் அப்படின்னா யாருக்கும் ஒன்றும் நடக்காது. கடவுள் என் நிமித்தம் உங்களை எல்லாத்தையும் காப்பாற்றுவார். சொல்ல முடியுமா? ஏன்னா தேவ சமாதானம் யாருக்குள்ளே இருக்கோ அவங்களால சொல்ல முடியும். கர்த்தர் சொல்ல வைப்பார். அவனுமே பயந்து தான் இருந்தான், எல்லாரும் செத்துருவான்டான். ஆனால் கர்த்தர் தரிசனமாகி நின்று என்ன சொல்கிறாரு, பவுலே பயப்படாதே, நீ நாயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீ இன்னைக்கு இங்கே இருக்கிற, நாளைக்கு எங்கே இருப்போங்கிறத தேவ சமாதானம் உனக்கு வெளிப்படுத்தும். கர்த்தர் பேசுவார். கர்த்தர் யாரோட சமாதானமாக இருக்கிறாரோ அவங்க கூட பேசுவார். அவங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். அவங்க இப்படி தான் இருக்கணுங்கிறத கற்றுக் கொடுப்பார். எப்படி கற்றுக் கொடுப்பாரு? சங்கீதம் 119, 165 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 119, 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. யோசிச்சு பாருங்க. காலையில் எழுந்து பைபிளை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா பைபிளை 24 மணி நேரமும் கேட்கணும், வாசிக்கணும். என்னையா அந்த பாஸ்டர் இப்படி சொல்கிறாரு, வேறு பொழப்பே பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லாதீங்க. நான் சொல்லலை, பைபிளே அதான் சொல்லுது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும், அப்படின்னா இரவு 12 மணி நேரம், பகல் 12 மணி நேரம், 24 மணி தியானம் பண்ணி தான் ஆகணும். நீ கிறிஸ்தவனா அவன் தான் கிறிஸ்தவன். நான் வருஷத்துக்கு ஒரு தடவை பைபிள் படிப்பேன், பைபிளையே கையில் தொடமாட்டேன், சர்ச்சுக்கு வரும்போது கூட பைபிள் கொண்டு வர மாட்டேன், அவெல்லாம் கிறிஸ்தவனே கிடையாது. வாழ்நாள் பூரா நொந்துக்கிட்டே இருக்கும் அவன் மனசு. அவன் மனசு என்ன செய்யும்? வாழ்நாள் பூரா சிக்கலில் சின்ன பின்னமாகி சிக்கி 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 துடிச்சு 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 செத்துக்கிட்டே இருக்கும் அந்த மனசு. நிம்மதிங்கிறதே இருக்காது. அவங்களுடைய ஆவி எப்படி தெரியுமா இருக்கும்? ஏக்க பெருமூச்சு விட்டுக்கிட்டே தான் இருக்கும். உடம்புல நோவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா சமாதானம் இல்லையே. சமாதானம் இல்லைன்னா எப்படிங்க அவங்களால வந்து நிம்மதியாக வாழ முடியும்? சமாதானம்லாம் எப்படி அவங்களால ஆசீர்வாதமாக வாழ முடியும்? சமாதானம் இல்லைன்னா எப்படி அவங்களால செழிப்பாக வாழ முடியும்? சமாதானம் வேணுமா? ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து மத்திய எழுதின சுவிசேஷத்தை வாசிங்க. 12 வருஷமாய் பெரும்பாடு ஸ்திரீ நடந்து போகும்போது அவருக்கே தெரியாமல் அவரோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா வேதனை நீங்கி. என்னை தொட்டது யாருன்னு இயேசு கேட்குறாரு. யோசிச்சு பாருங்க, இயேசுவை தொட்டது யார்? ஏப்பா எல்லாரும் உங்களை நெருக்கி இடித்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, உன்னை தொட்டது யாருன்னு என்னையா இப்படி கேட்குறேன்னு சொல்கிறாங்க சீசர்கள் பூரா. இயேசுக்கே பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இயேசு சொல்கிறார், இல்லை, என்னுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்கிறேன். உடனே அவன் சுற்றி பார்த்துட்டு இதுக்கு மேலே வேணா காலில் வந்து விழுந்துடும். ஆண்டவரே நான் தான். ஆண்டவர் சொல்கிறார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. வேதனை நீங்கி என்ன செய்யும்? சுகமாயிரு. அப்போ சரீரத்தில் இருக்கிற வேதனையை வித்தின் செகண்டில் 12 வருஷமாக எவ்வளோ மருந்து மாத்திரை, டாக்டரு, வைத்தியம், இந்த டாக்டரை பார்த்து அந்த டாக்டரை பார்த்து இந்த மருந்தை பார்த்து அந்த மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிட்டு குணமாகாத வித்தின் செகண்டில் இயேசு கிறிஸ்துவோடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டப்ப குணமாகுது. அப்போ அந்த சரீரத்தின் வேதனை நீங்கும்போது அவங்க எவ்வளோ சமாதானம் அடைஞ்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. நம்மளா இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? அப்படியே 10ஓட 11 அவர் பாட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கட்டும். இந்த மாதத்துக்கு சும்மா சாட்சி சொல்லும்பாரு. நமக்கு ஆண்டவர் அதை செஞ்சுருக்காரு. நம்ம வாயை திறக்காமல் அப்படியே கப்பு சிப்புன்னு திருவிழாவில் காண போனால் திருட்டுக்கொடி மாதிரி இப்படி பார்த்துட்டு இவங்க சொல்கிறாங்களா அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துக்குவோம் அப்படின்னு உட்காந்துருப்போம். ஆனால் இந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு? பட்டுன்னு வந்து காலில் வந்துச்சு. ஆண்டவரே, ஏன்னா அது அந்த 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 கஷ்டத்தை அதை அனுபவிச்சிருக்காங்க அந்த அம்மா. சொத்தையெல்லாம் விற்றுருச்சான் அந்த அம்மா. நீங்கள் அந்த பகுதியை வாசித்து பாருங்கள். தனக்கு உண்டான ஆஸ்தியெல்லாம் விற்று வைத்தியருக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அந்த சூழ்நிலைகளை கடந்து போகிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை எவ்வளோ வேதனைங்கிறது. ஆனால் இப்போ வேதனை நீங்கி சுகமாயிரு. அல்லேலூயா.
அப்போ வேத வசனங்கள் நம்முடைய வேதனைகளை நீக்குகிறது. பார்த்தீங்களா? காலைல எந்திரிச்சு ஒரு 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 இட்லி மட்டும் புட்டு, ஒரு புட்டு மட்டும் சாப்பிட்டுக்குவீங்களா நீங்கள்? ஒரு 5 இட்லி சாப்பிட்றோம்ல, ஒரு அதிகாரம் வாசிங்க. 2 வசனம் ஒரு வசனம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சமாதானம் கொடுக்கும். ஒரு அதிகாரம் வாசிங்க, வேதத்தை நேசித்து வாசிங்க. நம்ம அந்த பரலோக மந்திரம் சொல்கிற மாதிரியே நம்ம இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? வேதத்தை நேசித்து வாசிக்கணும், வேதத்தில் பிரியமாக இருக்கணும். ஒரு அதிகாரமாகிலும், ஒரு 2 அதிகாரமாகிலும், குறைஞ்சது 3 அதிகாரம். ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்கள்? குறைஞ்சது 3 அதிகாரம் ஏன் சொல்லுங்கள்? நம்ம ஆவிக்கு ஒரு அதிகாரம், நம்ம ஆத்மாவுக்கு ஒரு அதிகாரம், நம்ம சரீரத்துக்கு ஒரு அதிகாரம், புருஷனுக்கு ஒரு அதிகாரம், மூத்த மகனுக்கு ஒரு அதிகாரம், 2வது மூத்த மகளுக்கு ஒரு அதிகாரம், மூத்த மகனுக்கு ஒரு அதிகாரம். இப்படிலாம் வாசிங்கன்னா நீங்கள் ஒரு 10-12 அதிகாரம் வாசிக்கணும். நீங்கள் உங்களுக்காக முதலாவது ஒரு 3 அதிகாரம் குறைஞ்சது வாசிங்க. அப்புறமா புருஷனுக்காகலாம் வாசிக்கலாம். ஒரு 3 அதிகாரம் அப்படி வாசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தரட்டுமா? ஒரு வருஷத்தில் ஹோல் பைபிளை நீங்கள் வாசிச்சு முடிக்க முடியும். ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை எத்தனை புத்தகம் இருக்குது? 66 புத்தகம் இருக்குது. 1189 அதிகாரம் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். 365 × 3 போடுங்க, 1200 தாண்டிடும். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3 அதிகாரம் 10 நிமிஷம் வாசிச்சிங்கன்னா, அல்லது ஒரு 20 நிமிஷம் பெரிய அதிகாரங்கள் வாசிச்சிங்கன்னா, நீங்கள் 1 இயரில் ஹோல் பைபிளையும் வாசித்து முடிக்க முடியும். அப்போ ஒரு சம்பவத்தை வாசிக்கும் போது, எது இந்த 12 வருஷம் பெரும்பாலும் சரி, ஒரு சம்பவத்தை வாசிக்கும் போது உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ ஆனந்தம் தாண்டவம் ஆகும். அப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டில் செங்கடலை பிளந்ததை வாசிக்கும் போது, கோலியாத்தை வீழ்த்தினதை வாசிக்கும் போது, மனிதனை ஆணும் பெண்ணுமா சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்துக்குள்ள கைப்பிடிச்சு அவர் கூட்டு வந்ததை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கும். அழகா இதெல்லாம் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது நம்ம இருதயத்துக்குள்ள சமாதானம் ஆளுகை செய்யும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. ஒரு நாள் நமக்கு முன்னால் அநேக பிரச்சனைகள் இருக்குது. அப்போ தாவீது கோலியாத்தை வீழ்த்தினது போல் அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிட்டு போனீங்கன்னா, அன்றைக்கி உங்கள் முன்னால் வர கோலியாத்தை உங்கள் முன்னால் விழுந்து தான் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ மோசே செங்கடலை பிளந்தாருன்னா மோசையா பிளந்தாரு, தேவன் தான் பிளந்தார். தேவனுடைய கோல் யாருடைய கோலாக மாறுது? மோசையுடைய கோலாக மாறுது. இப்போ கர்த்தருடைய வேதம் உங்களுடைய வேதமாக மாற வேண்டும். கையில் வச்சிருக்கிற வேதம் யாருடைய வேதம்? கர்த்தருடைய வேதம். அது இப்போ வாசிக்க தியானிக்க அது என்னுடைய வேதமாக மாறும்போது அது எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. எடுத்து வேகமாக வாசிப்போம். நம்ம ரோமர் 8:6 எடுத்து வாசிங்க. சில காரியங்களை இன்னொரு 1/4 மணி நேரத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ரோமர் 8:6. பார்த்தீங்களா? மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தை என்னது? மரணம். நம்ம மாம்சத்துக்குள்ள, மாம்சங்கன்னா என்ன? சுயத்தில் போட்டு நம்முடைய பிரச்சனைகளை நாம் சிந்திக்கக்கூடாது. கிறிஸ்தவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாதுங்க. கிறிஸ்தவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. என்றைக்கு நாம் மொழிக்கு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்றுக் கொடுக்குறோமோ அன்றைக்கு நாம் சுயமாக சிந்திக்கிறதுக்கு அதிகாரத்தை இழந்தவர்கள். இதை மறந்துடாதீங்க நீங்கள் யாருமே. எனக்கும் அதுதான், உங்களுக்கும் அதுதான். நாம் சுயமாக சிந்திக்கக்கூடாதவர்கள். ஏன் தெரியுமா? நமக்கு சுயமாக சிந்திக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அவன் மாம்சத்தான் சுயமாக இப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணிடலாமா, இவனை பிடிக்கலாமா, அவன் காலில் போய் விழுகலாமா, இவனுக்கு லஞ்சம் கொடுக்கலாமா, இவளை பார்க்கலாமா, அவளை பார்க்கலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படிலாம் சிந்திக்காதீங்க. கர்த்தர் மேலே பாரத்தை வைத்துட்டு, கர்த்தர் மேலே என்னத்தை வச்சுட்டு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வச்சுருங்க. இப்படி ஒரு ஆண்டவர் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. இப்படி ஒரு ஆண்டவர் இந்த உலகத்திலே இல்லை, சர்வ லோகத்திலையும் எவனுமே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர. ஏன் தெரியுமா? அவர் நம்மளை விசாரிக்கிறவர். நாள்தோறும் விசாரிக்கிறார், நிமிஷந்தோறும் விசாரிக்கிறார். அவர் மேலே நம்முடைய கவலைகள்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அப்போ நமக்கு தேவ சமாதானம் வரும். இப்போ ரத்தத்தினால தான் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், எனக்கும் தேவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தான். ஆனால் மாமிச சிந்தை இருக்குது பார்த்தீங்களா? இது எங்கே கொண்டு போய் முடிக்கும்? ஆச்சுங்க, அது எங்கே கொண்டு போய் முடிக்கும்? மரணம் வரையும் கொண்டு போயிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மாம்சத்தின்படி சிந்திக்க உனக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. அதே அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசிங்க, அந்த பக்கத்தில்
அந்த பக்கத்தில் நீங்கள் வாசித்த பக்கத்துலேயே கடைசி வசனம் வாசிங்க. ஆகையால் சகோதரரே, ஏ மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் நான் மாம்சத்துக்கு கடனாளி கிடையாது. நீங்களும் நானும் மாம்சத்துக்கு என்ன கிடையாது? கடனாளி கிடையாது. நான் மாம்சத்துக்கு அடிமை கிடையாது. கடன் வாங்கினவன் எவனோ அவன் கடன் கொடுத்தவனுக்கு என்னவா இருக்கிறான்? அடிமையாக இருக்கிறான். முற்காலத்தில் நம்ம மாம்ச இச்சைகளுக்கும் மாம்ச இன்பங்களுக்கும் மாம்ச கிரியைகளுக்கும் இடம் கொடுத்து நம்ம மாம்சத்துக்கு அடிமையாக இருந்தோம். ஆனால் இப்போ இயேசு நம்மளை மாம்சத்தின் அடிமைத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. அதனால மாம்சத்தின்படி சிந்திக்க கூட கூடாது. நம்ம மாம்சத்தின்படி என்ன செய்யக்கூடாது? சிந்திக்கக்கூடாது. சுயமாக சிந்திக்காதீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் போய் ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஒப்ப. அடுத்த வசனம் சொல்லுது, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆவியின் சிந்தை என்னவா இருக்குது? ஜீவன் இருக்குது. அதுக்குள்ள ஆவியின் சிந்தையில மரணம் கிடையாது. ஆவியின் சிந்தையில சமாதானம் இருக்குது. நம்ம இருதயங்களை ஆவியின் சிந்தை ஆள வேண்டும். உன் பிரச்சனையை விட தேவன் பெரியவர். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, நம்ம பிரச்சனைகளை தீர்க்கிற வழி அவரிடத்துல இருக்குது. அவர் திறந்தா அடைக்க முடியாது, அவர் பூட்டினா திறக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ அவர் கையில் விழுகிறதான். தாவீது சொல்கிறான், கொடியை இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கேன், உம்முடைய கரங்களில் விழுகிறேங்கிறான். சரிங்களா? தாவீதோட நம்ம கொடி இடுக்கண்ணில் இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய பிரச்சனைகளை விட நம்முடைய தேவன் பெரியவர். நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதற்கான வழிகள் அவரிடத்துல தான் இருக்குது. நம்முடைய போராட்டங்களை தீர்க்கிற வழிகள் அவரிடத்துல தான் இருக்குது. நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில் ஆவியின் சிந்தை, ஆவியின் ஏவுதலோடு கூட, ஆவியானவருடைய நடத்துதலோடு கூட, நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு கூட போய் தேவ சமூகத்தில் உட்காந்து வேதத்தை எடுத்து வாசிங்க. வேத வசனங்கள் மூலமாக நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வை தேவன் வெளிப்படுத்தி கொடுப்பார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது ஃபைனான்ஸாக இருக்கட்டும், அது பலவீனமாக இருக்கட்டும், அது குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும், எழுத்த வீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்க்கிறதுக்கு தேவ சமூகத்தை விட வேறு வழி கிடையவே கிடையாது. அதனால தான் இயேசு நானே வழிங்கிறார். இயேசுகிட்ட வந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் தீரும். 38 வருஷமாக பெதஸ்தா குளத்துக்கு முன்னால் படுக்கையில் கிடந்தான். அவன் பிரச்சனை அன்னைக்கு இயேசு போனவனே தீர்ந்துச்சா இல்லையா? 4 நாளாயிட்டே செத்து போயிட்டான், நாற்றம் எடுக்குமேன்னு சொன்னான் லாசரு. அவன் பிரச்சனை அன்னைக்கு தீர்ந்துச்சா இல்லையா? ஏங்க நம்ம பிரச்சனை தீராதா? கண்டிப்பாக இயேசு தீர்ப்பார். அதனால தான் இயேசுக்கு பேர் என்ன? சமாதான காரணர். அப்போ ஆவியின் சிந்தைக்கு இடம் கொடுத்து நம்ம பிரச்சனைகளை போய் குரங்கு பேன் பார்த்த மாதிரி பார்க்காதீங்க. குரங்கு எப்படி பேன் பார்க்கும் பார்த்துருக்கீங்களா? அதை என்ன ஆக்கும்னா கயிறை நூலாக மாற்றும். கயிறை என்னவா மாற்றும்? கயிறை நூலாக மாற்றுறது எப்படின்னு தெரியுமா? ஒவ்வொரு நூலாக பிச்சுக்கிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா இடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். கயிறை நூலாக்கலாம் என்ன ஆகும்? நம்ம பிரச்சனையை நம்ம அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பிரச்சனையை அதை நுணுக்கி 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 அதை 1000 பிரச்சனையை மாற்றணும். நம்ம அப்படிலாம் செய்யக்கூடாது. பிரச்சனையை அப்படியே எடுத்துகிட்டு போய் தேவ சமூகத்தில் இயேசுவோட பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவரே, அவ்வளோதான், அவர் பார்த்துக்கோ. நம்ம எதையுமே என்ன செய்ய வேண்டியதில்லை, தலை மேலே வச்சுக்கிட்டு அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதா? நம்ம தலை மேலே எதையுமே வைக்க வேணாம், நம்ம முதுகு மேலே எதையும் வைக்க வேணாம், நம்ம மனசில் வச்சு அழுத்தம் வேண்டாம். நம்ம பாரங்களை ஏற்றுக்கொண்டவரும் நம்முடைய அடைக்கப்பட்ட நம்முடைய பிரச்சனைகள் தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறவருமாகிய மரணத்தையே ஜெயித்த இயேசு நம்முடைய ஆண்டவராக இருக்கும்போது இந்த உலகத்தில் சமாதானமாக வாழ்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா நமக்கு தான் இருக்குது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் சமாதானமாக சந்தோஷமாக வாழ்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? நமக்கு தான் இருக்குது. கர்த்தர் அதை ரைட்டாக கொடுத்துருக்கிறாரு, அதிகாரமாக கொடுத்துருக்கிறார், உரிமையாக கொடுத்துருக்கிறார், சுதந்திரமாக கொடுத்துருக்கிறார். அந்த கிருபையினால் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்கிறத ஆவின் சிந்தை பளிச்சுன்னு உள்ளுக்குள்ள வீசிக்கிட்டு இருக்கும்போது அதை எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டுட்டு நம்ம பிரச்சனைகளையே நம்ம இது பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நம்முடைய சமாதானத்துக்கு அது மிகவும் என்ன செய்யும் அப்படின்னா கேடு விளைவிக்கும். ஆகையினால வேத வசனம் சொல்லுது, ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமாக இருக்கிறது. பாருங்க, இப்போ வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு ஆண்டவரே நீங்கள் அவனை பார்த்து போனால் போதும், கர்த்தர் பார்த்துக்குவார், அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் சரி கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எடுத்து வாசிங்க வேகமாக. மத்தேயு 5:9 எடுத்து வாசிங்க. மத்தேயு 5:9. பார்த்தீங்களா? இப்போ எனக்கே சமாதானம் இல்லாமல் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்.
ஆனால் இயேசு எனக்கு சமாதானத்தை கொடுத்து, எனக்கு ஆவியின் சிந்தையை கொடுத்து, என் இருதய தேவ சமாதானத்தை நான் ஆளுகை செய்யும்போது, நான் பவுலை போல ஒப்புரவாகுதின் ஊழியத்தை செய்ய வேண்டும். நான் இப்போ என்ன செய்யணும்னா, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார், இயேசு உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பார்னு நான் 4 பேருக்கு சாட்சியாக போய் சொல்லணும். அப்போ வேதம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படி எழுதியிருக்காங்க. பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் யாரு? பாக்கியவான்கள். அவர்கள் யாரா? தேவனுடைய புத்திரர்கள், கடவுளுடைய பிள்ளைங்கப்பா அவங்க. அவங்க யாரு? கடவுள் அவங்களுக்கு அப்பா. கடவுள் அவங்களுக்கு யாரு? அப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவங்களுக்கு அப்பாவாக இருக்கும்போது, நாம் அவருடைய புத்திரர்களாக இருக்கும்போது, நம்ம கூட தேவ தூதர்கள்லாம் இருப்பாங்க, நம்ம கூட ஒரு குட்டி பரலோகமே இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, அடிக்கடி நான் சொல்கிறேன் அந்த காரியம் தான் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்க. எலிசா அந்த வேலைக்காரன் கண்ணை திறந்தப்ப அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கணும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். யாக்கோபு பிரயாணப்பட்டு போகும்போது அந்த தேவ தூதர்கள் மக்குனாயும் கர்த்தருடைய சேனை அவனோடு கூட போனுச்சான். அதனால தான் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒண்டியாக போயிட்டு பரிவாரங்களோடு வரான். ஏன்னா கர்த்தருடைய சேனை அவன் கூட போகுது. அல்லேலூயா. தேவ சமாதானம் அந்த இருதயங்களை ஆளுகை செய்யும்போது அவருடைய சேனை நம்மோடு கூட இருக்கிறது. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உனக்கு முன்னே போய், நமக்கு முன்னால் அவர் போவாராம். அவருடைய மகிமை நமக்கு பின்னாலே நம்மை காக்குமா. அல்லேலூயா. உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். அவருடைய மகிமை நமக்கு பின்னால் வந்து நம்மளை காக்குமா. இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, தேவ சமாதானம் யாருடைய இருதயத்தில் ஆளுகை செய்தோ அவங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம எடுத்து வாசிப்போம். ஏசாயா 48:18. ஏசாயா 48:18. நம்முடைய சமாதானம் வந்து நதியை போல மாற வேண்டும். நம்முடைய சமாதானம் சமுத்திரத்தை அலையை போல மாறணும். சமுத்திரம் வற்றி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நீங்கள்? சமுத்திரம் வற்றி எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? இல்லை அலைகள் ஓய்ஞ்சி தான் எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? அப்போ அலைகள் ஓயாது, சமுத்திரமும் வத்தாது, நதியும் வத்தாது. அதுபோல் நம்ம சமாதானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வற்றவே வற்றக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? கற்பனையை கவனிக்க வேண்டும். எதை கவனிக்கணும்? கற்பனையை கவனி. கற்பனை என்னதுங்க? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதுதான் கற்பனை. அப்போ நம்ம எதை செஞ்சாலும் இது ரெண்டையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணாமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போகிறீங்கன்னா உங்கள் மனசாட்சி குத்தணும், கற்பனை கவனிக்கணும். ஆஹா நம்ம ஜெபம் பண்ணாமல் வந்துட்டோம் அப்படின்னு என்ன செய்யணும்? போகிற வழியிலே நின்று ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போங்க. கற்பனை உங்களை சமாதானத்துக்கு என்ன செய்யணும்? நதியை போல மாறும். ஓகேவா? ரெண்டாவது, தன்னைத்தான் நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும். அப்போ பிறனையே நேசிக்கணும் ஆண்டவர் சொல்கிறார். பிறன்னா யார்? அந்நியனாக இருக்கிறவன், யாருன்னே தெரியாதவன். அப்போ நம்ம குடும்பத்தில் நம்ம தாய் தகப்பனை நம்ம கூட பிறந்தவங்களை நம்ம அன்பு செய்யலை அப்படின்னா நாம் கற்பனையை நிறைவேற்றுறோமா? யோசிச்சு பாருங்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, பிரிந்து போகக்கூடாது. மனசில் பிரியக்கூடாது, ஆவியில் பிரியக்கூடாது, சரீரத்தில் பிரியக்கூடாது. பிரிஞ்சு போகிறது வந்து பார்த்திங்கன்னா தேவன் விரும்புவது அல்ல. வேதம் சொல்லுது, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் 7:10-11 எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 7:10-11. 10-11. மூணு காரியத்தை சொல்றாரு பாருங்க. பிரிஞ்சு போக கூடாது. 1. ரெண்டாவது, அப்படி பிரிஞ்சு போற மாதிரி ஆனா என்ன செய்யக்கூடாது? விவாகம் பண்ணக்கூடாது. 3வது சொல்றாரு, அவன் என்ன செய்யக்கூடாது? அவனோடு ஒப்புரவாகிறது பெஸ்ட்டு. அவனோட என்ன ஆயிடணும்? ஒப்புரவாயிடணும். குடும்பங்களில் இன்னைக்கு ஏன் சமாதானம் இல்லை?
இந்த கட்டளையை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் அல்ல கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது. கணவன் மனைவிக்குள்ள எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? ஏன் தெரியுமா? சொந்த மாம்சம். கணவன் மனைவிங்கிறது யாரு? சொந்த மாம்சம். இப்போ நம்ம உடம்புலேயே ஒரு அரிப்பு சொறி சரங்கு வந்துருச்சு. இப்போ கையில் இந்த விரலில் ஒரு சொறி வந்துருச்சு. அதுக்காக அந்த விரலை நம்மளே எடுத்து கத்தி எடுத்து வெட்டிக்குவோமா? வெட்ட மாட்டோம்ல. அந்த சொறி சரங்கை குணமாக்க தான் நம்ம பார்ப்போம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நாக்கில் ஒரு சின்ன கத்தி வந்துருச்சு, கத்தி எடுத்து நாக்கை அறுத்துக்குவோமா? அதை குணமாக்க தான் பார்ப்போமே தவிர, அதுபோல் கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் உறவெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போகக்கூடாது. அவங்க என்ன பிரச்சனையோ அதை சரி பண்ணிக்கணும், இல்லைனா பிரச்சனையோடு கூட வாழ பழகிக்கணும். வேறு வழியே கிடையாது. அதுதான், அந்த உறவு பிரிஞ்சு போகக்கூடாது, அந்த உறவு அருந்து போகக்கூடாது. அப்படிலாம் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சாபங்கள் மிகுதியாக மாறும். பிரிஞ்சு போகும்போது ரொம்ப பயங்கரமான வேதனைகளுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். அதனால் அப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நம்ம விலகி இருக்கணும். அப்படின்னா தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை ஆழக்கடவுது. ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம வாசிச்சுட்டு நம்ம முடிக்க இருக்கிறோம். எடுத்து வாசிங்க. எபிரேயர் 12:4, ரோமர் 12:18 வேதம் சொல்லுது, யாவரோடும் சமாதானமாயிருங்கள். யாவரோடு எப்படி இருக்கணும்? சமாதானம் தான். யார்கிட்டையும் போய் சண்டை போடாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போடாதீங்க, ஈத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை. அவங்க அப்படித்தான், அவங்க உலகத்தார் தானே, அவங்க பாவம் பலவீனமானவங்க, அவங்க ரசிக்கப்படாதவங்க, தேவ சமாதானத்தை அறியாதவங்க, அப்படி தான் இருப்பாங்க. நாம தான் தேவ சமாதானத்தை அறிந்தவர்களாக யாவரோடும் சமாதானமாக இருங்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும் நாடுங்கள். அந்த பரிசுத்தமே எங்கே திரும்ப கிடைக்கும்? நம்ம எல்லாரோடையும் அன்பாக சமாதானமாக இருக்கிறதா கிடைக்கும். பரிசுத்தமே எங்கே தான் உருவாகுது? நம்ம எல்லாரோடையும் அன்பாக சமாதானம். யாருமே இந்த பாருங்க, நம்ம பார்த்திங்கன்னா மனசில் எனக்கு இவங்க மேலே கசப்பு இருக்குது, கோபம் இருக்குது, பகை, அதை யாருமே இல்லைன்னு எவன் சொல்கிறான் அவன் தான் பரிசுத்தவன். ஆனால் நம்மளுக்கு எல்லாருமே நல்லதே செய்ய மாட்டாங்க. நம்மளை கூப்பிட்டு வச்சு வம்பு இழுக்க தான் செய்வாங்க, துரோகம் பண்ண தான் செய்வாங்க, நமக்கு சூனியம் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் நாம் அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? எல்லாம் பார்த்துக்கொள்கிற ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சத்துரு பசியாக இருந்தாலும் அவனுக்கு நீ என்ன செய்ய? ஆதாரம் கொடு. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். அவர் பார்த்துக்கு வரட்ட நம்ம என்ன செய்யணும்? நம்ம பாட்டும் சமாதானமாக போக வேண்டும். நம்ம எப்படி போகணும்? சமாதானமாக போகணும். கர்த்தர் பார்த்து கொள்வார். எடுத்து வாசிங்க. சமாதானத்தை கெடுக்கிற ஒரு காரியத்தை மாத்திரம் மைண்ட் பண்ணி நம்ம கவனிச்சுட்டு நம்ம போக இருக்கிறோம். நீதிமொழிகள் 23, 29, 30. அவ்வளோதான், 2 நிமிஷம் முடிச்சிடலாம். நீதிமொழிகள் 23, 29, 30. 29, 30. ஐயோ யாருக்கு வேதனை, பார்த்தீங்களா? அப்போ இந்த வசனத்தில் லிட்டரலாக சொல்லப்பட்டிருக்குது. யாருக்கு சண்டை, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், இதெல்லாம் சாராயத்தை குடிக்கிறவங்களுக்கு. அப்போ இது சாராயங்கிறது ஒரு காரியத்தில் நீங்கள் மயங்கி போனீங்கனாலும் அதுவும் சாராயம்தான். உங்கள் மனசு ஒரு காரியத்தில் மயங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் சாராயம்தான். உங்கள் உடம்புல குடித்து போதை ஏறுறது அது ஒரு போதை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் மனசை அடிமைப்படுத்தி உங்கள் மனசை அப்படியே உங்களை மெய்மறக்க வச்சு என்ன செய்யும்? அப்படியே ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகுதுன்னா அதுவும் போதை தான். அது மாதிரி இருக்கிற எந்த விஷயத்தினாலையும் தான் குடும்பங்களில் சண்டை வருது, மனசில் சமாதானத்தை இழந்து போகிறோம். இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம வேதத்தை நேசிக்க வேண்டும். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணின சமாதான கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு. என் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நான் அவர்கிட்ட தான் சொல்லுவேன். முதல்ல தேவ சமூகத்துக்கு வாங்க. முதல்ல தேவ சமூகத்துக்கு வாங்க. இப்போ அந்த அம்மா 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ செஞ்ச தப்பு என்னது? அது கடைசியாக இயேசுகிட்ட வந்துச்சு. எல்லாம் சொத்தெல்லாம் விற்றுட்டு ஊரெல்லாம் அலைஞ்சிட்டு எவனாலையும் ஒன்றும் செய்ய முடியாதப்ப கடைசியாக இயேசுகிட்ட வந்துச்சு. நம்ம அதெல்லாம் செய்யாமல் முதல்ல இயேசுகிட்ட வருவோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா?